வணக்கம். திராவிட இயக்கத்தின் முற்றிலும் மாறுபாட கொள்கையை கொண்ட செல்வி ஜெயலலிதா அவர்களை திராவிட இயக்கத்துக்குள் புகுத்தி அவரை அந்த கட்சியில் வளர்த்து எடுத்தவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்படி திராவிட இயக்கத்தின் வழித்தோன்றலாக வந்த எம்ஜிஆரின் தோற்றுவிக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வளர்ந்தாலும் அவர் அந்த திராவிட கொள்கைகளை நீர்த்து போகாமல், மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காமல் திடமாக ஆட்சி செய்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அவருக்கும் திராவிட இயக்கத்திற்கும் தனிப்பட்ட முறையில் கொள்கை முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு நலனுக்காக அவர் கொள்கைகளை விட்டு கொடுக்கவில்லை. அதற்கான முயற்சியை அவர் செய்தாலும் கூட தமிழக நலனுக்காக அவர் மறைமுகமாகவே அதை செய்தாலும் அவை முயற்சிகள் வெற்றி பெறவில்லை என்றே சொல்ல தோன்றுகிறது. ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் குறுக்கு வழியில் பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து பயன்படுத்தி அளவுக்கு அதிகமாக, வருமானத்திற்கு அதிகமாக செய்த சில தவறுகளால் ஒன்றிய பிஜேபி அரசிடம் அச்சம் கொண்டு நித்தம் பயந்து கோழையாக அவர்களுக்கு அடிமையாகவே மாறிப்போய் மாநில உரிமைகளை விட்டு கொடுத்துள்ளார். எவ்வாறு? உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதன் மூலமாக இன்றைய மின்கட்டண உயர்வுக்கு அவர் காரணமாக இருக்கிறார். 26 லட்சம் விவசாயிகளின் இலவச மின்சாரத்திற்கு எதிரான மனநிலை கொண்ட பிஜேபிக்கு உறுதுணையாக நிற்கிறார். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வரி அதிகமாக வசூலிக்க காரணமான சட்ட திருத்தத்திற்கு கையொப்பமிட்டதன் மூலம் அதிகமான வரி விதிப்பிற்கு காரணமாக பின்னம்பலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களே இருக்கிறார். இந்த உண்மையை மறைத்து கொண்டு அவர் வீட்டு வரி உயர்ந்து விட்டது, மின் கட்டணம் உயர்ந்து விட்டது என்று பிரச்சாரம் செய்வதை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. அவரை தமிழ்நாடு மக்கள் 2024 புறக்கணிப்பார்கள் என்பதே உண்மை.